அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வேப்பமர கிச்சன். ப்ரான் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு பெரிய பெரிய ப்ரானாக 1/2 கிலோ ப்ரான் எடுத்து வச்சுருக்கிறேன். ப்ரானுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிங்க. இப்போது பிரியாணிக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியண்ட்டை பார்ப்போம் வாங்க. நம்ம பெரட்டி 1/2 மணி நேரம் ஊற வச்ச இறால், ரைஸ் 300 கிராம் எடுத்துருக்கிறேன். மஞ்சள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஆயில் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய பல்லாரி வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகா 2 கீரல் போட்டு வச்சுருக்கிறேன். புதினா கொஞ்சம் வச்சுருக்கிறேன். தக்காளியை 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இறால் சின்ன சின்ன இறாலாக அதையும் வச்சுருக்கிறேன். மல்லிக்கீரை, தயிர், ஒரு அரை லெமன். இப்போ பிரியாணிக்கு உள்ள கிரேவியை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தில் காவாசி, தக்காளி முக்கால்வாசி, கொஞ்சம் புதினா, எடுத்து வச்சுக்கிற இறால் அதை கூட சேர்த்து கொஞ்சம் குறன்னு பேஸ்டாக்கி எடுத்துக்கலாம். இப்போது இறாலை ஃப்ரை பண்ணுறத பார்ப்போம். பேன் அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி சூடு வந்ததும் இறாலை ஒன்றா சேர்த்து பொரியலாக ஒரு பொரித்து எடுத்துக்கலாம். இறாலோட குக்கிங் டைமே 18லேருந்து 20 நிமிஷம்தான். அதுக்கு மேலே ஃப்ரை ஆகுனா அழுத்தமாக போயிடும், லப்பர் மாதிரி போய் டேஸ்ட் மாறிடும். நமக்கு இப்போ ஃப்ரை தான், அதுக்கு 10 நிமிஷம் போதும், எடுத்துடலாம். கிரேவிக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். ஃப்ரை பண்ண இறாலோட எண்ணெயை அதில் ஊற்றிக்கலாம். மேற்கொண்டு தேவையான எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு வந்ததும் மீதி இருக்க வெங்காயத்தை அதில் போட்டு பொன்னவரெலாம் முருவட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுனதும் கட் பண்ணி வச்சுருந்த மீதி தக்காளியும் சேர்த்துக்கலாம். இறால் அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்துக்கலாம். மீதி புதினா, கீரி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் அது கூட சேர்த்து இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்புத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இது கிரேவிக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கோம். நம்ம ரைஸை வேக வைக்கலாம். 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசியை. தண்ணி கொதிக்கட்டும். 3/4 பதத்துக்கு ரைஸை வேக வச்சுக்க போகிறேன். அதில் உப்பையும் எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அரிசி ஊறிக்கிட்டு இருக்குது. இதில் போட போகிறேன். சோறு 3/4 பதத்துக்கு வந்துருச்சு. நான் இதை வடித்து கொட்ட போகிறேன். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. 3/4 பதத்துக்கு வச்சுருந்தேன் ரைஸை அது கூட சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இறாலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இறால் கிரேவியில் மசாலாவை கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுக்கிற மீடியம் உள்ள மல்லிக்கீரையும் 1/2 லெமனையும் இதில் சேர்த்துருங்க. இது ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே அடுத்த அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு ஹீட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் இது தம்மில் போடுறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கிடுங்க. 15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுட சுட நம்ம ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ப்ரான் சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்லாம் வாங்க. இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு
கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வேப்பமர கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோடு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.